பிசிக்ஸ் படிச்சா என்ன பண்ண முடியும்? இந்த கேள்வி நீங்க ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா இல்ல பிசிக்ஸ் படிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா இதை கேட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது வெறும் டீச்சர் வேலைக்கோ இல்ல சயின்டிஸ்ட் வேலைக்கோ மட்டும்தானா? இல்லவே இல்ல. இன்னைக்கு இந்த ஒரு டிகிரி உங்களுக்கு எத்தனை பெரிய உலகத்தை திறக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. பிசிக்ஸ்ங்கிறது வெறும் கிளாஸ் ரூம்ல படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. அது நம்மள சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை புரிஞ்சுக்கிற ஒரு திருவுகோள். ஒரு த்ரில்லிங்கான பயனுனே சொல்லலாம். நாம ஏன் இங்க இருக்கோம், இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க எடுத்து வைக்கிற முதலடி இது. அப்போ நீங்க பிசிக்ஸ் படிக்க முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பர். உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, இந்த பயணம் உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகும்? அத பத்தி தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். பாருங்க, இங்க சொல்ற மாதிரி இயற்பியல் ஒரு பாடம் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒரு வழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிசிக்ஸ் வெறும் ஃபார்முலாக்களையோ தியரிகளையோ மட்டும் சொல்லிக் கொடுக்காது. அதையும் தாண்டி ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும், ஒரு சிக்கலை எப்படி பகுத்து பார்க்கணும், எப்படி லாஜிக்கலா யோசிக்கணும்னு ஒரு புதுவிதமான சிந்தனை முறையை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னாலும் அதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்க இயற்பியல் கரியர்ல அந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தான் உங்க பிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி. சரி, ஒரு நல்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் டிகிரிக்கு என்னெல்லாம் இருக்கணும்? முதல்ல தியரிய மட்டும் படிக்காம பிராக்டிகலா செஞ்சு பார்க்க நல்ல வசதியான லேப் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வர சந்தேகங்களை தீர்த்து வைக்கவும் சரியா வழிகாட்டவும் அனுபவம் வாய்ந்த ப்ரொஃபசர்ஸ் வேணும். அதோட படிப்புக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும், புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா கிடைக்கணும். இது எல்லாம் சேர்ந்தாதான் அது ஒரு முழுமையான படிப்பு. ஓகே, கஷ்டப்பட்டு 3 வருஷம் படிச்சு பிஎஸ்சி பிசிக்ஸ் டிகிரிய கையில வாங்கிட்டீங்க. கங்க்ராட்ஸ். இப்போ அடுத்தது என்ன? இங்கிருந்து உங்க பயணம் எப்படி இருக்க போகுது? உங்க முன்னாடி என்னென்ன வழிகள் இருக்கு? வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பிஎஸ்சி முடிச்சதும் பொதுவா உங்களுக்கு முன்னாடி 2 முக்கியமான பாதைகள் இருக்கு. ஒன்னு, இன்னும் ஆழமா படிக்கணும், ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஹையர் ஸ்டடீஸ் போறது. இன்னொன்னு, இல்ல நான் படிச்சது போதும், உடனடியா வேலைக்கு போய் என் கரியரை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா வேலைக்கு போறது. இந்த 2 வழியிலயும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பத்தி பாப்போம். பிசிக்ஸ் மேல உங்களுக்கு தீராத காதல் இருந்தா, அத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த பாதை உங்களுக்கு தான். இதுக்கு நீங்க சில முக்கியமான போட்டித் தேர்வுகள் எழுத வேண்டியிருக்கும். இதுல பாஸ் பண்ணிட்டா நீங்க ஒரு குறிப்பிட்ட துறையில பெரிய எக்ஸ்பர்ட் ஆகலாம். அதுல ஒரு முக்கியமான எக்ஸாம் தான் ஜெஸ்ட், அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். இந்த எக்ஸாம் எதுக்குன்னா, TIFR மாதிரி இந்தியால இருக்கிற டாப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்கள்ல நீங்க நேர பிஹெச்டி பண்ணவோ இல்ல இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ல சேரவோ இது ஒரு நுழைவுச் சீட்டு மாதிரி. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேட் எக்ஸாம். இதோட முழு பேர் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இந்த ஒரு எக்ஸாம் உங்களுக்கு எவ்ளோ கதவுகளை திறக்குது தெரியுமா? ஒரு பக்கம் IIT ISSCல எம்டெக் இல்ல PhD பண்ணலாம். இன்னொரு பக்கம் ONGC BARC மாதிரி பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல சயின்டிஸ்டா வேலைக்கே போகலாம். ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி. சரி, ஹையர் ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது பாதை, அதாவது படிச்சு முடிச்சதும் நேரடியா வேலைக்கு போறது. அங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? நம்ம நாட்டோட பெருமையான இஸ்ரோ, DRDOல விஞ்ஞானி ஆகலாம். இல்ல IIA PRL மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல சேரலாம். இது மட்டும் இல்லாம டாடா, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய தனியார் நிறுவனங்கள்லயும் வேலைகள் காத்துட்டு இருக்கு. ஏன், UPSC எக்ஸாம் எழுதி அரசாங்க அதிகாரி கூட ஆகலாம். பாத்தீங்களா, வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்ல. ஓகே, இது வரைக்கும் பிஎஸ்சி முடிச்சா என்ன பண்ணலான்னு பார்த்தோம். பிஎஸ்சி ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்னா, MSc டிகிரி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு ராக்கெட் மாதிரி. ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி உங்க கெரியர்ல எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு இப்போ பார்க்கலாம். MSc முடிச்சதும் உங்க கெரியர் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பாருங்க. நீங்க ஒரு லேப் டெக்னீஷியனா இல்ல ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, அதாவது JRF-ஆ உங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க திறமைய வளர்த்துக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அசோசியேட்டாவோ இல்ல ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற டேட்டா அனலிஸ்டாவோ மாறலாம். இதுலேருந்து அடுத்த கட்டமா ஒரு சீனியர் சயின்டிஸ்டாவோ இல்ல எதிர்காலத்தையே மாத்த போற குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச்சராவோ ஆகி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் MSc டிகிரியால சாத்தியம்.
எம்எஸ்சி பிசிக்ஸ்னா வெறும் ஆராய்ச்சி வேலை மட்டும்தானே தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. உங்க பிசிக்ஸ் அறிவை வச்சு நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டாகவோ மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட் ஆகவோ டெக் உலகத்துல கலக்கலாம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிகள்ல R&D டிபார்ட்மெண்ட்ல சேரலாம். செமிகண்டக்டர் துறை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு எழுதுற திறமை இருந்தா ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டராவோ டெக்னிக்கல் ரைட்டராவோ கூட ஆகலாம். குவாண்டம் டெக்னாலஜி, ரினியூவபிள் எனர்ஜின்னு இன்னைக்கு வளர்ந்து வர்ற எல்லா புதுத்துறைகள்லயும் உங்களுக்கு இடம் இருக்கு. இதுவரைக்கும் என்னென்ன படிக்கலாம், எங்கெங்க வேலைக்கு போலான்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும். அதாவது இந்த பிசிக்ஸ் படிப்பு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பவர்ஸ், அதாவது சூப்பர் பவர்ஸ் கொடுக்குது, அதை வச்சு எவ்ளோ சம்பாதிக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க. வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி பிசிக்ஸ் பட்டதாரிகளுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. இந்தியால ரிசர்ச், டிஃபென்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் மாதிரி கோர் செக்டார்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நீங்க வெளிநாடு போனீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், மெடிக்கல் பிசிக்ஸ், ரினியூவபிள் எனர்ஜின்னு ரொம்ப அட்வான்ஸ்டு துறைகள்ல வேலை பார்க்கலாம். ஏன் ஃபினான்ஸ் துறையில கூட குவாண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற பிசிக்ஸ் பட்டதாரிகளுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. இதுவே உங்க டிகிரியோட குளோபல் வேல்யூவை காட்டுது. சரி, எல்லாருக்கும் முக்கியமா தெரிய வேண்டியது சம்பளம் இல்லையா? இந்தியால ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்ச ஃப்ரெஷருக்கு ஆரம்ப சம்பளமே வருஷத்துக்கு சுமார் 3 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்க கரியரை ஆரம்பிக்க இது ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இதுவே நீங்க வெளிநாடுகள்ல வேலைக்கு போனா இந்த நம்பர்ஸ் அப்படியே பல மடங்கு அதிகமாகுது. அங்க உங்க ஆரம்ப சம்பளமே வருஷத்துக்கு $50,000 இருந்து $90,000 வரைக்கும் இருக்கலாம். இது இந்திய மதிப்புல ரொம்ப பெரிய தொகை. இதிலிருந்தே தெரியுது உங்க பிசிக்ஸ் அறிவுக்கு உலக அளவுல எவ்ளோ மதிப்பு இருக்குன்னு. இவ்ளோ சம்பளம் கிடைக்க காரணம் என்ன? அதுக்கு காரணம் நீங்க கத்துக்க போற எந்த ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் தான். பைத்தான், SQL மாதிரி கோடிங் தெரிஞ்சா நீங்க ஈஸியா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிடலாம். எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க கத்துக்கிற விஷயங்கள் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் மேத்தமேட்டிக்கல் மாடலிங், இந்த ஒரு திறமை மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும், ஃபினான்ஸ் உலகத்துல ஒரு குவாண்ட் ஆகி உங்களால பெரிய உயரத்தை தொட முடியும். இந்த ஸ்கில்ஸ் தான் உங்க உண்மையான சூப்பர் பவர்ஸ். சோ பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க இன்னும் விடை தெரியாத எத்தனையோ கேள்விகள் இருக்கு. நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது, காலப்பயணம் சாத்தியமான பல மர்மங்கள் இருக்கு. ஒரு பிசிக்ஸ் பட்டதாரியா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற அடுத்த ஆள் நீங்களா கூட இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்தோட எந்த பெரிய ரகசியத்துக்கு நீங்க விடை கண்டுபிடிக்க போறீங்க? ஒரு சப்பட்டாமிக் பார்ட்டிகளோட மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்றதுக்கும் நியூயார்க் வால் ஸ்ட்ரீட்ல உட்காந்துக்கிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையா சொல்லணும்னா வெளியேந்து பாக்குறவங்களுக்கு இது ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் தோணும். கரெக்ட். அதே மாதிரி ஒரு கிரைம் சீன்ல கொலையாளிய பிடிக்கிறதுக்கும் பிசிக்ஸ் டிகிரிக்கும் என்ன லிங்க்? இதெல்லாம் கேட்டோன்னே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆமா, ஏன்னா நம்ம ஊர்ல பொதுவா ஒரு மைண்ட் செட் இருக்கு. பிசிக்ஸ் படிச்சா கடைசியில ஏதோ ஒரு ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ டீச்சராக தான் போக முடியும்னு ஒரு பரவலான எண்ணம் இருக்கு. எக்ஸாக்ட்டா. ஆனா அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய தப்புங்கிறத உடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான அலசலை கையில் எடுத்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு நம்ம கிட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா சோர்சஸ் இருக்கு. நேயர் அனுப்பின புத்தானத்தம்பட்டியில இருக்கிற நெஹ்ரு மெமோரியல் காலேஜோட பிஎஸ்சி, எம்எஸ்சி பிசிக்ஸ் அட்மிஷன் டேட்டா, வேலை வாய்ப்புகள், அப்புறம் போட்டித் தேர்வுகள் பத்தின விரிவான இன்ஃபோகிராஃபிக்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. சோ இத வச்சு ஒரு சாதாரண சயின்ஸ் டிகிரி எப்படி உலக லெவல்ல ஒரு மாபெரும் வாய்ப்பா மாறுதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். கண்டிப்பா. பொதுவாவே ஒரு டிகிரி படிச்சா அதுக்குன்னு ஒரு கன்வென்ஷனல் கரியர் பார்த்திருக்கோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. நீங்க சொன்ன அந்த நெஹ்ரு மெமோரியல் காலேஜ் டேட்டாவை எடுத்துக்கிட்டாலே அவங்க NAC A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க முக்கியமா ஹைலைட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா வெல் எக்விப்ட் லெபார்டரிஸ், அப்புறம் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனுக்கான வாய்ப்புகள். அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு மாணவர் தியரிய கிளாஸ் ரூம்ல கத்துக்கலாம். ஆனா அந்த தியரி எப்படி நிஜ உலகத்துல வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த மாதிரி அட்வான்ஸ் லேப்ஸ் ரொம்பவே முக்கியம். எனக்கு புரியுது. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்போ நீங்க ஒரு ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக ஒரு பெரிய மேனுவலை படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டா மட்டும் உங்களால ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதான், அந்த காக்பிட்ல உட்காந்து அந்த கண்ட்ரோல்ஸை கையால தொட்டு பழகணும். ஒரு சிமுலேட்டர்லயாவது ட்ரைனிங் எடுக்கணும். பிசிக்ஸ்க்கும் அதுதான் பொருந்தும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. வெறும் ஈக்குவேஷன்ஸை பேப்பர்ல எழுதுறதுக்கும் லேப்ல ஒரு ஒளியோட அலைநீளத்தை அளந்து பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லைக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்றது மாதிரி விஷயங்கள்ல அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு மாணவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எக்ஸாக்டா.
அதுதான் கோர் ஃபவுண்டேஷன். லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கும்போது அந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. ஆமா, நிறைய டைம் தப்பா தான் வரும். அப்போ ஏன் வரல, என்ன தப்பு நடந்திருக்குன்னு அந்த மாணவன் யோசிக்க ஆரம்பிப்பான் பாருங்க. அந்த ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில் தான் பிற்காலத்துல அவங்கள பெரிய சயின்டிஸ்டா மாத்துறது. ஓஹோ, சோ அந்த ஃபவுண்டேஷனை சரியா அமைச்சுக்கிற ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் முன்னாடி எக்கச்சக்க வாய்ப்புகள் ஓபன் ஆகுது. கண்டிப்பா இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். இந்திய அளவுல பாத்தீங்கன்னா IIT JAM, TFRGS, JEST, கேட் மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு. இதை எழுது நேரா IIT, IISc, NITல மேற்படிப்புக்கு போகலாம், ரைட்? ஆமா, அது மட்டும் இல்லாம ONGC, BARC மாதிரியான மிகப்பெரிய கவர்மெண்ட் நிறுவனங்கள்லயும் அவங்களுக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் இருக்கு. இல்ல, ஒரு நிமிஷம். BARC ஓகே, அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அங்க நியூக்ளியர் பிசிக்ஸ் தேவைப்படும். ஆனா ONGC ஒரு ஆயில் கம்பெனியாச்சே. ONGCல நிறைய மாடல் பிசிக்ஸ் தேவைப்படும். ஆமா. பூமிக்கு அடியில எண்ணெய் எடுக்கிற ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிசிக்ஸ் பட்டதாரி எதுக்கு தேவைப்படுறாங்க? அங்கதான் நம்ம பிசிக்ஸோட மெக்கானிக்ஸ் அப்ளை ஆகுது. இப்போ பூமிக்கு அடியில பல கிலோமீட்டர் ஆழத்துல ஆயில் எங்க இருக்குன்னு சும்மா தோண்டி பார்க்க முடியாது இல்லையா? ஆமா, அது பிராக்டிகலா சாத்தியமில்ல. அதான் அதுக்கு சைஸ்மிக் வேவ்ஸ், அதாவது நில அதிர்வு அலைகளை பயன்படுத்துவாங்க. சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அதேதான். மேலிருந்து ஒரு அக்வாஸ்டிக் அலைய பூமிக்குள்ள அனுப்பி அது உள்ளே இருக்கிற பாறைகள்லயும் திரவங்கள்லயும் பட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வருதுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓ, அத வச்சு உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அந்த அலைகளோட வேகத்தை வச்சு உள்ளே இருக்கிறது ஆயிலா, தண்ணியா, இல்ல வெறும் பாறையான்னு துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். வாவ், இதுக்கு முழுமையான வேவ் மெக்கானிக்ஸ் அறிவு தேவைப்படும். ஆமா, அது மட்டும் இல்லாம தெர்மோடைனமிக்ஸ் அறிவும் தேவை. ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி எங்க ட்ரில் பண்ணணும்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்றாங்க. சூப்பர். சவுண்ட் வேவ்ஸை வச்சு ஆயில் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ்ல மாநில அளவிலான வாய்ப்புகளும் மென்ஷன் ஆகியிருக்கு. லைக் TNPSC குரூப் 1, அப்புறம் குரூப் 2 எக்ஸாம் எழுதி டெப்யூட்டி கலெக்டர், DSP ஆகலான்னு போட்டிருக்கு. இது ஜெனரலான ஒரு விஷயம். ஆமா, அது காமனான ரோட் தான். ஆனா என்ன ரொம்பவும் அட்ராக்ட் பண்ண இன்னொரு ப்ரொஃபஷன் வந்து தடவியல் ஆய்வகங்கள், அதாவது ஃபொரென்சிக் லேப்ஸ்ல சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆக முடியுங்கிறது. ஓ, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. இப்போ ஒரு கொலையோ ஆக்சிடென்ட்டோ நடந்திருக்குன்னா அங்க ஒரு பிசிக்ஸ் ஆல்போ என்ன பண்ணுவாங்க? DNA செக் பண்றது பயாலஜி படிச்சவங்களோட வேலை தானே. பயாலஜி படிச்சவங்க DNA செக் பண்ணுவாங்க, அது உண்மைதான். ஆனா ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு வைப்போம். ஓகே. அந்த 2 காரும் எந்த ஸ்பீட்ல வந்து மோதி இருக்கும், பிரேக் போட்டதுல இருந்து எவ்வளவு தூரம் கார் ஸ்கிட் ஆயிருக்கு, மோதின வேகத்துல காருக்குள்ள இருந்தவங்க என்ன ஆங்கிள் தூக்கி வீசப்பட்டிருப்பாங்க, இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கினமேட்டிக்ஸ் அப்புறம் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் தேவைப்படும். அத்தி, இது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கே. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் நடந்திருக்குன்னா அந்த புல்லட் எந்த ஆங்கிள் எந்த வெலாசிட்டியில வந்துச்சு, எவ்வளவு தூரத்துல இருந்து சுட்டிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிற பெலிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் முழுக்க முழுக்க பிசிக்ஸ் தான். லைக் ரத்தக்கரை செதுக்கி இருக்கிற ஆங்கிள வச்சு கூட நடந்த சம்பவத்தை ரீக்ரியேட் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்டா. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அனாலிட்டிக்கல் பிசிக்ஸ் மூல தேவை. ஆரம்ப சம்பளமே வருஷத்துக்கு 50,000 இருந்து $90,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறையில இவங்க என்ன பண்றாங்க? மெயினா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த டியூமர் மேல எவ்வளவு கதிர்வீச்சை செலுத்தணும், அதுக்கு மேல செலுத்தினா டியூமருக்கு பின்னாடி இருக்கிற நல்ல செல்கள் அழிஞ்சிடும். ஆமா, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாச்சே. அதான், அந்த கதிர்வீச்சு கரெக்டா அந்த டியூமருக்குள்ள மட்டும் போய் தன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு பிராக் பீக் அப்படின்னு ஒரு கான்செப்டை கால்குலேட் பண்ணுவாங்க. பிராக் பீக்கா? இது பிசிக்ஸ் கான்செப்ட் தானா? ஆமா, இது குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஒரு அப்ளிகேஷன். ஒரு மெடிக்கல் பிசிசிஸ்ட் இல்லாம ஆன்காலஜிஸ்ட்னால எந்த ஒரு ரேடியேஷன் தெரப்பியையும் துல்லியமா கொடுக்கவே முடியாது. வாவ், உயிரை காப்பாத்துற இந்த எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸ் பண்றது பிசிக்ஸ் படிச்சவங்க தான் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். கண்டிப்பா. ஓகே, இப்போ இந்த என்டையர் டேட்டாலேயே என்ன ரொம்ப பெரிய ஷாக்குக்கு உள்ளாக்குன ஒரு விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க லண்டன்லயோ இல்ல நியூயார்க் வால் ஸ்ட்ரீட்லயோ ஃபினான்ஸ் அண்ட் குவான்ஸ் ஃபீல்டுக்கு போலான்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு இது தெரியாது. ஐ மீன், கிரகங்கள் எப்படி சுத்துது, ஆட்டம்ஸ் எப்படி இயங்குதுன்னு படிக்கிறவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது டோட்டலி ஆப்போசிட் ஃபீல்டாச்சே. வெளிப்படையா பார்க்கும்போது சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா ஷேர் மார்க்கெட்ல ஒரு பங்கு விலை எப்படி ஏறுது எப்படி இறங்குதுன்னு கணிக்கிறதுக்கு சாதாரண கணக்கு பத்தாது. அப்போ அங்க என்ன யூஸ் பண்றாங்க?
அங்க ஸ்டொகாஸ்டிக் கால்குலஸ் மாதிரியான அட்வான்ஸ்டு கணித மாடல்களை பயன்படுத்துவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற மகரந்த தூள் எப்படி தாறுமாறா நகருதுன்னு பிசிக்ஸ்ல பிரவுனியன் மோஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அந்த பார்ட்டிகிள் அடுத்து எந்த பக்கம் போகும்னு கணிக்கவே முடியாது. எக்ஸாக்ட்டா. ஆனா அந்த பிரவுனியன் மோஷன் எக்ஸ்பிளைன் பண்ற அதே எக்ஸாக்ட் மேத்தமேட்டிக்கல் மாடலை வச்சுதான் ஷேர் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் பிரைசிங்க கண்டுபிடிக்கிற பிளாக் ஷோல்ஸ் மாடலை உருவாக்குனாங்க. வெயிட், ரியலி? மகரந்த தூள் மூவ்மெண்ட் வச்சு ஷேர் மார்க்கெட் மாடலா? ஆமா. ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்டோட மூளை எப்பவுமே சிக்கலான டேட்டாவை அனலைஸ் பண்ண பழகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற மிகப்பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பிசிக்ஸ் படிச்சவங்கள தேடி போறாங்க. எக்கனாமிக்ஸ் படிச்சவங்கள விடவா? ஆமா, குறிப்பா பைத்தன், எஸ்கியூஎல், டேட்டா அனாலிசிஸ் தெரிஞ்ச பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை குவான்ட்ஸ் அப்படின்ற போஸ்டிங்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் தம் மூளைய லேப்ல யூஸ் பண்றதுக்கும் அதே மூளைய பங்கு சந்தையில யூஸ் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றீங்க. கரெக்ட். இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு டிரான்சிஷன் தான். இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, இப்ப எம்எஸ்சி பிசிக்ஸ் பத்தி பாப்போம். பிஎஸ்சிலேயே இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது ஒருத்தர் ஏன் மாஸ்டர்ஸ் படிக்கணும்? நல்ல கேள்வி. இந்த டேட்டால எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு லோ லெவல்ல ஜேஆர்எஃப் லேப் அசிஸ்டன்ட் வேலைகள்ல ஆரம்பிச்சு மிட் லெவல்ல டேட்டா அனலிஸ்ட், அப்ளிகேஷன் பிசிசிஸ்ட்னு போய் ஹை லெவல்ல இஸ்ரோ விஞ்ஞானி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச்சர், என்டர்பிரனர் வரைக்கும் போலான்னு போட்டிருக்கு. இந்த எம்எஸ்சி அப்படியே என்ன புதுசா அவங்களுக்கு கத்துக் கொடுக்குது? எம்எஸ்சி படிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு டிகிரியை ஆட் பண்றது கிடையாது. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒரு அருமையான கோட் இருக்கு பாருங்க. ஆமா, physics is not just a subject. It's a way to understand the universe and shape the future. எம்எஸ்சில நீங்க அடிப்படை விதிகளை கத்துக்கிறத தாண்டி அந்த விதிகளை வச்சு எதிர்கால தொழில்நுட்பங்களை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்கிறீங்க. லைக் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி சொல்றீங்களா? ஆமா. உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற ஏஐ, மிஷின் லேர்னிங், நானோ டெக்னாலஜி இது எல்லாமே பிசிக்ஸோட அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான். ஓ, ஏஐலயும் பிசிக்ஸ் இருக்கா? கண்டிப்பா. ஒரு ஜிஆர்எஃப் ஆரம்பிக்கிற ஒரு மாணவர் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனலைஸ் பண்ற ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இஸ்ரோல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டோட வெப்பநிலையை கட்டுப்படுத்துற ப்ராஜெக்ட்ல போய் உட்காரலாம். வாவ். அல்லது ஐபிஎம், கூகுள் மாதிரியான கம்பெனிகள்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச்ல போய் உட்காரும்போது இந்த எம்எஸ்சில கிடைச்ச இன்டெப்த் நாலேஜ் தான் அவருக்கு கை கொடுக்கும். அதாவது உலகத்தை அனலைஸ் பண்றதுல இருந்து உலகத்தையே பில்ட் பண்ற ஒரு இடத்துக்கு அவங்க அப்கிரேட் ஆகுறாங்கன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்டா. ஆனா இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறது அவ்ளோ ஈஸியா தெரியலையே. டேட்டாவோட கடைசி பகுதியில கீ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா. கன்செப்சுவல் பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், மேத்தமேட்டிக்கல் டூல்ஸை மாஸ்டர் பண்ணணும், தினமும் முந்தைய வருஷ கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணணும், டெய்லி ரிவைஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இது சிஎஸ்ஐஆர் நெட், யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன். ஆனா இங்க நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு பக்கம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஸ்பேஸ் சயின்ஸ்னு பெரிய பெரிய விஷயங்களை பத்தி பேசுறோம். ஓகே. இன்னொரு பக்கம் இந்த பழைய வருஷ கொஸ்டின் பேப்பரை மனப்பாடம் பண்றது, திரும்ப திரும்ப படிச்சதையே படிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மெக்கானிக்கலான சலிப்பை ஏற்படுத்துற விஷயமா இருக்கே. நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. இப்படி உட்கார்ந்து மனப்பாடம் பண்றதால எப்படி ஒருத்தர் ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்டா ஆக முடியும்? இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் அவங்களோட கிரியேட்டிவிட்டியை காலி பண்ணிடாதா? அது ஒரு ரொம்ப காமனான மிஸ்கன்செப்ஷன். தினமும் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்றதோ, ரிவைஸ் பண்றதோ மனப்பாடம் பண்றதுக்காக கிடையாது. அப்புறம் எதுக்காக? இது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி யோசிச்சு பாருங்க. சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு பாலத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீல் எவ்வளோ பிரஷரை தாங்கும்னு செக் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, லோட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதேதான். அதை கடுமையான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துவாங்க. ஸ்டீலை உடைக்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. பின்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பாலத்துல போகும்போது அது எந்த சூழ்நிலையிலையும் கொலாப்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட். சிஎஸ்ஐஆர் நெட், கேட் மாதிரியான எக்ஸாம்ஸும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் தான். ஓஹோ, சோ நம்ம நாலேஜ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்றாங்க. ஆமா. இப்போ நீங்க ஐஎஸ்ஆர்ஓல ஒரு ராக்கெட்டோட ட்ரெஜெக்டரியை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ல எரர் கரெக்ஷன் அல்காரிதம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த நேரத்துல போய் எனக்கு இந்த பேசிக் மேத்தமெட்டிக்கல் டூல் கொஞ்சம் மறந்துருச்சு, நான் புக் எடுத்து பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. டைம் சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம். அதுதான். டைம் பிரஷர் இருக்கும்போது உங்க மூளை பேட்டர்ன்ஸை எவ்வளோ வேகமா ரெகக்னைஸ் பண்றதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த தொடர் பயிற்சி தேவைப்படுது. உங்களோட ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஃபில்டர் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இந்த கடுமையான ப்ரிப்பரேஷன். வாவ், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். இது ரொம்பவே பொருத்தமான ஒரு ஒப்பீடு. பாலத்தோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல எவ்ளோ பெரிய பில்டிங் வேணாலும் கட்டலாம்.
அந்த ஃபவுண்டேஷனை தான் இந்த எக்ஸாம்ஸ் செக் பண்ணுது. எக்ஸாக்ட்டா. சோ இதுவரைக்கும் நம்ம பேசினதை வச்சு பார்க்கும்போது பிசிக்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு அல்டிமேட் டூல் கிட். எந்த சந்தேகமும் இல்ல. நேரு மெமோரியல் மாதிரியான ஒரு நல்ல காலேஜ்ல உங்க ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது அது உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுது பாருங்க. பூமிக்கடியில ஆயில் கண்டுபிடிக்கிறதாகட்டும், ஒரு கார் விபத்தோட புதிர அவிழ்க்கிறதாகட்டும், கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாகட்டும். இல்ல ஃபிட் ஆக முடியுது. ஆமா, பிசிக்ஸ் படிச்சா டீச்சரா மட்டும்தான் போக முடியுங்கிற அந்த பழைய கட்டுக்கதைய இந்த டேட்டா சுக்குநூறா உடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நாம இன்னைக்கு கவர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஃபீல்டுல உங்க எதிர்காலத்தை தேடிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்க கனவுகளை இன்னும் பெருசா அமைச்சுக்க பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு நம்புறோம். கண்டிப்பா. இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு விஷயத்தை விட்டுட்டு போக விரும்புறேன். இப்போ கம்ப்யூட்டர் புரோகிராமர்ஸ் கோட் எழுதி சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஈர்ப்பு விசை, ஒளியின் வேகம், குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சில அடிப்படை கோடுகளால தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த பிரபஞ்சத்தோட சோர்ஸ் கோட படிக்கிறவங்க தான் இந்த பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். வாவ், சூப்பரா சொன்னீங்க. அப்படிப்பட்டவங்க நாளைக்கே உலகத்தையே மாத்த போற ஏஐயா இருந்தாலும் சரி, அடுத்த நூற்றாண்டுக்கான குவாண்டம் கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, அதோட எதிர்காலத்தையே ப்ரோக்ராம் பண்ற வல்லமை பெற்றவர்களா இருக்கிறதுல ஆச்சரியமே கிடையாது இல்லையா? உண்மைதான். ஒருவேளை எதிர்கால உலகத்தை ப்ரோக்ராம் பண்ண போற அந்த ஆள் நீங்களா கூட இருக்கலாம். நீங்களே இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த ஆழமான அலசல்ல சந்திக்கலாம்.